அடுத்த பாடல் 1788. நான் என நீ என வேறு இல்லை நன்னுதல். இப்போ போன பாடல்ல பார்த்தார் சொன்னோம். இந்த உடம்பு வேற இல்லை, உடம்பு வந்து இறைவனா பார்க்கறது, அப்ப வெளி உலகத்துல இருக்க இறைவனா பார்க்கறது அப்படின்னு ஒரு கருத்து பார்த்துருந்தோம். இந்த பாடல்ல ஒரு அதுபோல இல்லாத மனிதர்கள் எப்படி அலைந்து திரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். முதல்ல நான் என, நான் என்றால் இந்த உடம்பு, நீ என, நீ என்று சொல்லப்படுவது எது? இந்த சுற்றி இருக்கக்கூடிய உயிர்கள். அது அது வேறு இல்லை என்று நண்ணுதல். இப்ப சுத்தி இருக்கக்கூடிய எல்லாதுன்னா எல்லாமே இறைவன் தான். நீ என என்று சொல்லப்படுவது உயிர்களையும் குறிக்குது, அதே நேரத்தில் இறைவனையும் இங்கு குறிக்கிறது. நான் என நீ என என்றும் வேறு இல்லை அப்படிங்கிறாரு. ரெண்டுமே வேற கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன பொருளா எடுத்துக்கலாம் இதை? ஒரு உயிரை பார்க்குறோம், அதை பார்க்கும்போது நமக்கு பார்க்கும்போது மரமா தெரியுது. இப்போ நம்ம சிந்தனையில என்ன வச்சுக்கணும் இந்த இடத்துல? ஆஹா, இது இறைவன் தான், மரம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நானும் இது உடம்பு தான், நான் தான் இந்த இடத்துல, நான் தான். ஆனா இதுக்குள்ளேயே இறைவன் தான் இருக்காரு. ஸோ ரெண்டு வேற வேற கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படி செய்யற அந்த நிலை வந்து நன்னுதல் அப்படிங்கிறாரு. நன்னுதல்னா கிட்டுதல், கிட்டுதல். ஸோ அந்த அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா தானாகவே அது கிடைத்து விடும். ஆனா நமக்கு அந்த சிந்தனை இல்லை. பார்க்கறது இறைவன் தான், நாமும் இறைவன் தான் என்ற சிந்தனை வரணும் இல்லைங்களா? அது பண்ணோம்னா இது கிட்டிடும், இறைவன் தெரிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அடுத்தடியில் என்ன சொல்றாரு? ஊன் என உள்ளுயிர் என்ன உடல் நின்று அப்படிங்கிறாரு. ஊன்னா இந்த இடத்துல உடம்பு, தசைகள், நம்ம உடம்புல இருக்க சதை பிண்டம். ஊன் என உள் உயிர், அப்ப அந்த சதை பிண்டமா ஒண்ணு இருக்கு, சதைக்குள்ளே உயிர் என்ற ஒன்று இருக்கின்றது. இயக்க சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சக்தி. இது உள்ளுயிர் என்ன உடல் நின்று அப்படிங்கிறது. என்ன என்பது ஒரு கேள்விக்குறி. ரெண்டுமே தனித்தனியா தான் இருக்கு. சதைப்பிண்டம் தனியா இருக்கு, உயிர் தனியா தான் இருக்கு. ஆனா ரெண்டுமே சேர்ந்து நின்று இந்த இடத்துல எப்படி இருக்கா? இந்த இடத்துல ஒரு இயங்குகின்ற உடலாக இங்கு இருக்கின்றது. இப்ப அந்த உடம்பு அசைஞ்சுக்கிட்டே தானே இருக்கு. இறந்து போச்சுன்னா தான் திருப்பி ஊன். ஆனா அந்த ஊனுக்குள்ள உயிர் இருக்கு. அதனால இது என்ன உடல் நின்று அப்படிங்கிறாரு. என்ன என்று சொல்லப்போது ஒரு கேள்விக்குறி மற்றும் ஆச்சரியக்குறி. சரி, என்ன மாதிரியான ஒரு உடம்பு இருக்கு? நம்ம சாதாரணமா அழகா இருக்கிற ஒரு உடம்ப சொல்லுவோம். சரி, என்ன அழகா இருக்கான் அந்த பையன், இல்ல என்ன அழகா அந்த குழந்தை இருக்கு அப்படின்ற வார்த்தையில என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம், ஆச்சரியத்துக்கு பயன்படுத்து. அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்காரா இந்த இடத்துல? சே, என்ன உடம்பா இருக்காரு இறைவன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இத நிக்கிறார். சோ இறைவன் நிக்கிறார் உள்ள. ஆனா இவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயத்துல இறைவன் இருக்கிறாரு, நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்களாம்? தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அததான் அடுத்தடியில சொல்றாரு. வான் என வானவர் நின்று மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. வான் என வானவர் அப்படிங்கிறார். வான் என்றால் இந்த இடத்துல ஆகாசம். வானவர்கள் அப்படின்னா தேவர்கள். தேவர்கள் பார்த்தோம்னா எப்படி வாழ்வாங்க? ஒரு ராஜா மாதிரி வாழ்வாங்க இல்லைங்களா? தேவர்கள் நல்லா இருக்கையிலே சுகவாசிகளாக இருப்பவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருப்போம். இந்த மனுஷங்க என்ன பண்றாங்களாம்? இந்த உடம்புல இருக்கக்கூடிய, இப்போ மேல 2 அடியில சொல்லியிருந்தாரு. உடம்ப சதையா இருக்கு, சதைக்குள்ள உயிரா இருக்கு, 2 சேர்த்து உடம்ப தான் இறைவன் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் மனிதர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அவர்களே அவர்களை ராஜாவாக நினைத்துக் கொள்கிறார்கள். நம்ம பேச்சு வழக்கா சொல்லுவோம் அடிக்கடி, அவனுக்கு என்னப்பா ராஜா மாதிரி வாழ்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பணக்காசு என்றதை வைத்து மட்டும் இதை சொல்றது இல்லை. இப்ப சாதாரண மனிதர்களே, ஒரு சாலையிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இல்ல அடுத்தவங்க கிட்ட யாசகம் வாங்கி சாப்பிடுகின்ற மனிதர்களே ஒரு 4 பேர் ஒண்ணா உட்கார்ந்து இருக்காங்கன்னா, அவர்களுக்குள்ளே ஒரு விவாதம்லாம் வரும். நான் சொல்றதை நீ கேளு, நான் சொல்றதுதான் சரி. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடத்தில் இருக்கிறது. அதைத்தான் வானவர் நின்று மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. மனிதர்கள் என்றால் யார்? இங்க மனம் போன போக்கில் செல்பவர்கள் தான் மனிதர்கள். நம்ம ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்கோம். கால் போன போக்கில் போகின்றவைகள் எல்லாம் கால்நடைகள், மனம் போன போக்கில் செல்லுகின்றவன் எல்லாம் மனிதர்கள். இப்ப மனிதர்கள் அப்படின்னு பன்மையில சொல்லிட்டார். அப்ப அந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுமே இப்படித்தான் வாழ்றார்கள். நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் சரியா இருக்கணும். அவன் என்னென்னலாம் அவனுக்கு சுகம் இருக்கின்றதோ, ஆசை இருக்கின்றதோ, அதை அனுபவிப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியத்தையும் அவன் செய்து கொள்கிறான்.
ஏதாவது சாப்பிடணும்னு நினைச்சிட்டான்னா உடனே அதை சாப்பிட்டே ஆகணும். அது ஒண்ணு கடையில வாங்கி சாப்பிடணும், இல்ல செஞ்சு சாப்பிடணும், ஏதோ ஒன்று. ஸோ நினைத்ததை சாதித்து விடுகின்றான். ஸோ இப்படித்தான் இந்த மனுஷன் போய்கிட்டு இதை செய்யறானா, செஞ்சுட்டு தேன் என இன்பம் திளைக்கின்ற ஆரே அப்படிங்கிறார். தேன் என்றால் எதை குறிக்கும் இங்க? ஒரு இனிப்பு. ஆனால் அந்த இனிப்பு எப்படி இருக்குன்னா ஒரு மாயை போல சொல்றாரு இத. தேன் என இன்பம் அப்படிங்கிறார். இவர் ஏதோ ஒரு தேனை சாப்பிட்டுட்டு இதுதான் உலகத்திலே இனிப்பானது என்று ஒரு இன்பத்தில் லயிக்கிறாங்க இல்லையா? ஆனா தேனை விட எது இங்க இன்பமானது? அமிர்தம் தான் இருக்கிறதுல உச்சகட்ட இனிப்பு இல்லையா? ஆனா அந்த அந்த அமிர்தத்தை யாரும் அடைய விரும்புறது இல்லை. இவன் இந்த உலகத்துல அவன் எதை நினைச்சானோ, ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறான், உடனே பிரியாணி சாப்பிட்டுறான். சாப்பிட்டு என்ன டேஸ்டா இருக்கு, ஆசைப்பட்டதை நம்ம அனுபவிச்சிட்டோமேன்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அது போல இதுதான் இன்பம் என்று திளைக்கின்ற ஆரே அப்படிங்கிறாரு. திளைக்கிறானா மனுஷன். ஒரு பிரியாணியை சாப்பிட்டோ இல்ல ஒரு சட்டை போடணும்னு ஆசைப்பட்டு அதை போட்டு ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சந்தோஷப்பட்டுக்கிட்ட வழியிலேயே வாழ்ந்து கொண்டு மனிதன் கிடக்கின்றான். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் அவன் நினைக்கிறத தான் செய்யறான், அவன் நினைக்கிறத தான் படியே போகணும்னு ஆசைப்படுறது எல்லாமே இன்பமா இருக்குன்னு நினைக்கிறானே தவிர இங்க தர்மம் என்ற ஒன்று இருக்கின்றது என்று மனிதன் இங்கு நினைப்பதில்லை. ஸோ இப்படி தங்களுடைய வாழ்நாளை கழித்து கொண்டே இருக்கிறார்கள், கழித்து கொண்டே வாழ்ந்து இறந்தும் போகிறார்கள். ஸோ அதைத்தான் 4வது அடியில சொல்றார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இப்போ முதல் பாடல்ல எப்படி உலக வாழ்க்கை இருக்கு, அதை எப்படி நம்ம சம்பிரதாயப்படி வாழ்ந்தா எப்படி இறைவனே நமக்கு வந்து அருள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதை எந்த மனிதர்களுமே செய்யல. ஸோ அப்படி செய்யாத மனிதர்கள் எப்படி திரிகிறார்கள் என்பதை இந்த பாடல்ல சொல்றார். ஸோ முதல்ல இந்த உடம்பு தான் நான், உடம்போடு இது வேற, இந்த உலகம் வேற இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா சென்ற பாடல்ல இருக்கிற மாதிரி எல்லாமே கிடைச்சிடும், கிட்டிடும். ஆனால் அதே நேரத்தில் இந்த உடம்பு என்னுடையது, அந்த உடம்பு வேறானது, இந்த மாதிரி நினைச்சாங்கன்னா அப்ப என்ன கிட்டும்? ஏன்னா மாயை தான் அந்த எண்ணம். நல்லா கவனிச்சு பார்த்தா இந்த உடம்பும் இறைவன் தான், அந்த உடம்பும் இறைவன் தான் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு 2 உடம்புக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவன் அங்கு கிட்டுவார். இந்த உடம்பு என்னோட உடம்பு, அந்த உடம்பு உன்னோட உடம்பு, நீயே வெறும் சதை நானும் வெறும் சதை, அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அப்ப என்ன கிட்டும்? மாயை மட்டுமே இங்கு கிட்டும். அப்ப இந்த சதையும் சதைக்கு உள்ள இருக்கக்கூடிய உயிரும் இரண்டும் சேர்ந்து ஒரு உடலாக இங்கு நிற்கின்றது. தனித்தனியா தான் இருக்கு. நீ தனித்தனியா பிரிச்சு பாக்குற எல்லாத்தையும், அதுவும் தனித்தனியா தான் பிரிச்சு இருக்கு இந்த இடத்துல. இப்படி இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் தானே தேவர்கள் போலவும் இந்த ஆகாசத்துல பறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன ஆகாசத்துல பறக்கிறான் பாரு, அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்படியே உட்காந்து கற்பனையிலேயே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அது கிடைச்சிருச்சு, இது கிடைச்சிருச்சு, அதை எப்படியாவது வாங்கிடணும், இதை எப்படியாவது வாங்கணும், ஒரு கற்பனையிலே திரிப்பான். அதுதான் வான் என்று சொல்றாரு. வான்னா ஆகாசம். பறக்கிறான்ப்பா, அவன் கால் தரையில நிக்க மாட்டேங்குதுப்பான்னு பேச்சு விளக்காகலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல அவன் மனசுலயே தேவையில்லாத சிந்தனைகளை சிந்தித்து கொண்டு கற்பனையிலேயே வாழ்றானாம். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்து வாழ்றானாம். யாரு? மனிதர்கள். அவன் மனம் எப்படியெல்லாம் செல்கின்றதோ அது போலவே நின்று இந்த மனிதன் வாழ்கின்றான். அந்த வாழுகின்ற அந்த மனிதன் எதை அனுபவிக்கின்றானோ அதையே இதுதான் இறுதியான இன்பம் என்று நினைத்து கொண்டு அதிலேயே திளைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த பாடலுடைய கருத்து.